ஹalleluya குட் மார்னிங். காலை வணக்கம். பொழுது விடிஞ்சதுங்க, 7 மணி ஆயிடுச்சு. ரெடியா இருக்கிறீங்களா அனுதின தியானத்துக்கு? உங்களில் சிலர் எவ்வளவோ ஆசையோட தினமும் அனுதின தியானத்தை கேட்டுதான் எங்களுடைய நாளை தொடங்குறோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதற்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோங்க. இன்னும் அதிக உற்சாகத்தோட இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்துல காத்திருந்து தேவன் கொடுக்கும் வார்த்தைகளை அந்த நாள் இவைகளை ஆயத்தப்படுத்தவும் உங்களுக்கு கொடுக்கவும் நானும் என்னுடைய டீமும் எவ்வளவோ நாங்க பிரயாசப்படுகிறோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா அது எங்களுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சிங்க. அது எங்களுக்கு தெரியணும்னா அப்பப்போவாவது நீங்க 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க பெறுகிற நன்மைகளை குறித்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதை பார்த்து தேவனை துதிப்பதற்கும் இன்னும் அதிகமாய் ஆர்வத்தோடு இவைகளை செய்ய எங்களுக்கு உதவியா இருக்கும். உங்க ஜெப விண்ணப்பங்களை கூட தெரியப்படுத்துறீங்க. அதற்காகவும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பதில் கிடைக்கும் போது அதை கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பதான் நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் என்று நினைத்து அவைகளுக்காக துதிப்பதற்கு உதவியாக இருக்கும். ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வார்த்தையை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. இன்னொரு முறை எங்களோட பேசுங்க. எங்கள் வாழ்க்கையில நின்று போன ஒவ்வொன்றும் தொடரும்படிக்கு, தாமதமாகுது என்று நினைக்கிறது நிறைவேறுவதற்கு, இது நடக்காது என்று சோர்ந்து போனவைகளில் உம்முடைய விடுதலை பார்ப்பதற்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபிக்கும் போது நீங்க சரியா எங்க கூட சேர்ந்து ஜெபித்தா ஜெபத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் கருத்தை தெரியப்படுத்துவார். அதுபோல வசனம் வாசிக்கும் போது, ரெஃபரன்ஸை வாசிக்கும் போதே நீங்க சரியா மனசு வச்சா சொல்ல நினைத்த செய்தியில பாதி நீங்க பாதிக்கும் மேலேயே நீங்க கேட்டது போலதாங்க. அந்த வசனத்தின் கருத்தை வைத்துதான் இன்னும் நம்ம அதிகமாக அதை தியானம் செய்கிறோம். எந்த நாளுக்கு அந்த நாள் தேவனுடைய வசனத்தை தியானிங்க. உங்களால வேதத்துல இருக்கிற எத்தனை வசனங்களை பார்க்காம சொல்ல முடியும்? மனப்பாடமா தெரியும்? தெரியாதா? ஒரு நாளுக்கு ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்யுங்க. குறைந்தது வருஷத்துல 365 நாட்கள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னா கூட 365 வசனம் கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்க 10 வருஷ கிறிஸ்தவங்களா இருந்தா பாருங்க உங்களுக்கு எத்தனை வசனம் தெரிஞ்சிருக்கணும்னு. வசனத்தை நம்ம மெல்லணுங்க. அதிலுள்ள கருத்தை உணர்ந்து கொள்ளணும். ஒருவேளை சில வார்த்தைகள் மாறின போதும் அப்படின்னா ஒப்பிக்கிறது போல நம்ம மனப்பாடம் செய்து அதை ஞாபகம் வச்சுக்க அவசியம் இல்லை. அந்த வசனத்தினுடைய கருத்தை உணர்ந்து கொண்டா அது நமக்கு அப்படியே உள்ள போயிடுச்சுன்னா நாம தேவனுக்கு பிரியமானவங்களா வசனத்துக்கு ஏற்றபடி வாழ முடியுங்க. ஆமா, எத்தனை பேர் நீங்க தேவனுடைய வசனத்தை நீங்க நம்புறீங்க? வசனம் பரிசுத்த வேதம் பரிசுத்த ஆவினாலே எழுதப்பட்டது என்று எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? இந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மை என்று விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேதம் நமக்கு அநேக விஷயங்களை தெரியப்படுத்துவது மட்டுமல்ல, அநேகமான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறது. வாக்கு தத்தங்கள் என்றா ஒரு ஷூரிட்டி. ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஒரு செக் கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அதை கேஷ் பண்ணி கொள்ளலாம். சில நேரம் போஸ்ட் டேட்டட் போடுவாங்க, அதுக்கு அப்போ செல்லும். அது போல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு செக் போன்றதுங்க. அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம மனசுல வைத்து ஜெபிக்கணும். சில வாக்குத்தத்தங்கள் அது உடனே நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்கள் ஏற்ற காலத்திலே அது நிறைவேறும். எது எப்ப வேண்டுமோ அதை அப்ப கொடுக்கக்கூடியவர் நம் தேவனானதால் அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது நமக்கு கலக்கம் இருக்காதுங்க. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆபக்கூக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம், வாக்குத்தத்தம், வெளிப்பாடுகள் உங்களுக்காக சொல்லப்பட்டது.
என்னங்க, இன்றைக்கும் நமக்கு தேவன் சில தரிசனங்களை கொடுக்க ஆசைப்படுகிறாரு. ஆனா வருகிற எல்லா தரிசனமும் தேவனிடத்திலிருந்து நினைக்காதீங்க. அதுக்குதான் கனவும் தரிசனமும் ஒண்ணு நினைக்காதீங்க. தரிசனம் என்பது நான் கவனித்தது, அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தரிசனங்களின் மூலம், கனவுகள் மூலம் தேவன் பேசினாரு, இப்பவும் பேசுகிறாரு. ஆனா வேதம் வாசிக்கிறவங்களுக்கு, படிப்பறிவுள்ளவர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக பேசுவதை நான் கவனிச்சிருக்கிறேன். இப்ப வரைக்கும் எழுத படிக்க கூட வராத சின்ன சின்ன கிராமங்களிலும் மலைகள்ல இருக்கிறவங்க கூட ஆண்டவரை நம்பிக்கிறாங்க. அவங்களால வேதம் வாசிக்க முடியாது. ஆனா வேதத்தின் கருத்து முழுசா அவங்க புரிஞ்சு கொள்றாங்க. 2 கண்களும் இல்லாத ஒரு பார்வையற்ற பெண் பைபிள்ல இருக்கிற எல்லா வசனத்தையும் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியுங்க இது? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை மனசுல தியானிப்பேன் ஐயா. வசனம் வல்லமையுள்ளது. வசனத்தை அடிப்படையாக கொண்ட தரிசனங்கள் இன்னும் அதிகமா நமக்கு ஷூரிட்டி கொடுக்குதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு வந்த தரிசனம் வசனத்தை கேட்டதா? உங்க கனவுல ஆண்டவர் பேசின வார்த்தை வேதத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையா? இது ரெண்டும் ஒரே போல இருக்கா? ஒரே கருத்தோட இருக்கா? அப்ப நிச்சயமா அது தேவனிடத்துல இருந்து வந்தது. நமக்கு உண்டான தரிசனங்கள் குறித்த காலத்திலே நிறைவேறும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கு. நீங்க நினைக்கிற போது நடக்காதுங்க. நீங்க வேணும்னு நினைக்கும் போது நடக்காது. எப்ப வேணாலும் அப்ப உங்களுக்கு தேவையானது கேட்டுட்டு உடனே ஆண்டவரை கொடுக்க சொல்லு, ஆண்டவர் இருக்கிறாரு நான் நம்புறேன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதீங்க. தேவன் வார்த்தையை கொடுத்தாரா நிச்சயமா அதை நிறைவேற்றுவார். எப்போ? குறித்த காலத்திலே அது நிறைவேறும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். நிச்சயமாய் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, நிச்சயமா வரும். தாமதித்தாலும் அதற்காக காத்திரு. எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்னார் ஆண்டவர், இன்னும் கொடுக்கல. என்ன குழந்தை பாக்கியம் கொடுக்கறேன்னாரு, இன்னும் கொடுக்கலையே. எங்க பிள்ளையுடைய திருமண விஷயத்துல தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இன்னும் சம்பந்தம் வரலையே. என்ன எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறேன்னாரு, இன்னும் அதே நிலைமையில இருக்கிறேன் என்ன என்று சோர்ந்து போகாதீங்க. குறித்த காலத்திலே நடந்து தீருங்க. தாமதித்தாலும் சோர்ந்து போகாத, காத்திரு, விட்டுவிடாத, விட்டுறாதீங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினாரு பிள்ளை இல்லாதவனா இருந்தபோது, நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல செய்வேன், மணலத்தனையாய் செய்வேன் என்று சொன்னபோது எங்க 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், கிட்டத்தட்ட 20 வருஷங்கள், கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது அவர். ஆனா கொடுத்தார் தேவன் வாக்கின்படி. வாக்குத்தத்தத்தின் பலனாய் ஈசாக்கு கொடுத்தாரு. ஈசாக்கின் மூலமாய் ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை கொடுத்தாரு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வானத்தின் நட்சத்திரங்களின் அளவுக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்க தேவன் கிருபை செய்கிறார். ஒருவரும் ரட்சிக்கப்படணும்னு, கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படணும்னு அன்றைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கு. இன்னும் முழுசா நிறைவேறல. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்து கொள்ளல. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படும்படி நம்ம ஜெபிக்கணும். தேவன் அவர்களுக்கு திரைய போட்டிருக்காராம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. உலகமெல்லாம் அவருடைய பாத தண்டையில வந்து நிற்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்க அவரை நம்பினா அவர் உடனே வந்துருவாரு. ஆனா நாம அநேகர் இன்னும் மீந்து விடுவோம் என்று, யார் ஒருவரும் அழியக்கூடாது என்று ஒவ்வொருக்காகவும் அவர் எல்லாவற்றையும் அவருடைய நிர்ணயத்தின்படி செய்கிறாரு. உங்க விஷயத்துல கூட உங்களுக்கு பண்ணிருக்கிற வாக்குத்தத்தம் விஷயமா இருக்கட்டும், தரன்னு சொன்ன கர்ப்பக்கணி விஷயமா இருக்கட்டும், வேலையின் விஷயமா இருக்கட்டும், நீங்க செபித்த போது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எதுவா இருந்தாலும் சரி, இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கலையே, இன்னும் நடக்கலையே என்று சோர்ந்து போகாதீங்க. அவர் செய்வாரு, அவர் செய்வாரு, நிச்சயமா செய்வாரு. குறித்த காலத்திலே அது நிறைவேறும். அது தாமதமாய் வந்தாலும் தாமதமானாலும் நான் அவருக்காக தான் காத்திருப்பேன். நான் இன்னொரு விதத்துல பக்க வழியா போக மாட்டேன்.
என்னங்க, தேவன் கொடுப்பேன்னா கொடுப்பாரு. நீங்க அதுக்கு மனித முயற்சிகள் தேவையில்லைங்க. இது எப்படி சாத்தியம் என்று சொல்லுவாங்க சிலர். இது எப்படி சாத்தியம், எனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னாரு. சில தம்பதிகள் வந்து சொல்லுவாங்க, கண்ணீரோடு சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் டெஸ்ட்டுக்கு போனோங்க, அவருடைய ஆரோக்கியத்துல ஏதோ குறைவு இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு, பிள்ளைகள் பிறக்க மாட்டாங்கன்னு, என்னுடைய கருப்பை சரியில்லைன்னு சொல்றாங்க. ஆனா தேவன் எங்களுக்கு பிள்ளைய கொடுப்பன்னாரு. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி முடியுங்க? மெடிக்கல் விதத்துல இது முடியாது. ஆனா தேவனுக்கு முடியாதது எதுவுமே இல்லை. இவ்வளவு கடன்ல சிக்கி இருக்கிற நான் எப்படி வெளியே வர முடியும்? என்னுடைய மகன் இவ்வளவு பாவத்துக்கு அடிக்ட் ஆயிட்டான். இவனை யார் மாற்ற முடியும்? என்னுடைய கணவன் கிட்டத்தட்ட 20 வருஷமா குடிப்பழக்கத்தினால தன்னுடைய சரீரத்தையும் வீட்டையும் கெடுத்து கொண்டிருக்கிறார். இனி இவர் மாறுவாரா? உன் கணவரை புதிய சிருஷ்டியாக்குவான்னு எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நீ இழந்து போனதெல்லாம் உனக்கு தருவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நான் இழந்து போன தொலைத்து விட்ட பஸ் எனக்கு கிடைக்குமா? எங்கேயோ பார்க்கில் தொலைச்சிட்டேன், எங்கேயோ பஸ்ல விட்டுட்டேன். என்னங்க, சிலர் சொல்லுவாங்க, என் பாஸ்போர்ட் போயிடுச்சு, தேவன் என்னமோ கொடுக்கறேன்னு சொல்றாரு, அது எங்க போச்சோ எங்க இருக்கோ தெரியல. தேவனுடைய குறித்த காலத்துல நிறைவேற்றுவார். போலீஸ்காரங்களை அனுப்பி இல்லைங்க, அல்லது வானத்திலிருந்து கீழே விழும்படி செய்தி இல்லை. அவர் செய்கிற காரியங்கள் அற்புதங்கள். அவருக்கு எல்லாமே சாத்தியம். பணத்தினால் வாங்க முடியாதது, மனுஷங்க செய்ய முடியாதது நம் வாழ்க்கையில் எத்தனையோ இருக்கு. நம்ம செய்து கொள்ள முடியாததும் இன்னும் எத்தனையோ இருக்கு. ஆனா தேவனுக்கு எல்லாமே கூடுங்க. இன்றைக்கு எது உங்களை வேதனைப்படுத்துது? இனி நீங்க பிழைக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்களோ என்னமோ, உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க கணவரோ அல்லது உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய குழந்தையோ, பிள்ளைங்களை பாருங்க, இன்றைக்கு எப்படி பயமுறுத்துக்கிறாங்க. இந்த பிள்ளை பிழைக்க மாட்டாங்க, ஒருவேளை பிழைத்தாலும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க மாட்டாங்க, இந்த கருவுல இந்த குழந்தை சரியா வளரல, எடுத்துருங்க அப்படின்னு மருத்துவர்களே சொல்றாங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா, உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தா, எனக்கு பிள்ளைய தரணும்னு சொன்னார் ஆண்டவர், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு அந்த தாய் ஜெபிக்கும் போது எத்தனையோ ஆபத்துகள்ல, எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ்ல, எத்தனையோ மரணத்துக்கு ஏதுவான வியாதியில அந்த பிள்ளைகளை தேவன் காப்பாற்றும் போது, பாத்தீங்களா என்னுடைய வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார்னு சாட்சி கொடுப்பாங்க. எஸ், மனுஷங்களுக்கு அது அசாத்தியம், மருத்துவர்களுக்கு அசாத்தியம். ஆனா தேவனுக்கு எல்லாமே சாத்தியம். ஒருமுறை சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல மற்றும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினால் இல்ல, பணபலத்தினால் இல்ல, உடல் வலிமையினால இல்ல, புத்தியின் பலனால இல்ல. என்னங்க, கோர்ட்டுகள் கிடையாது, நமக்கு நியாயம் செய்யக்கூடியவர் நம்முடைய கர்த்தர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பணத்தாலும் அல்ல, மனுஷங்களாலும் அல்ல, மருத்துவர்களாலும் அல்ல, பணக்காரர்களினாலும் அல்ல. எந்த மனுஷனுக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. சொல்ல போனா இந்த சில்லறை உதவிகள் எல்லாம் நிஜமா உதவிகளே கிடையாது. ஆனா இயேசு ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்மை வாங்கிக் கொண்ட ஆண்டவர், நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு, நம்மை போஷிப்பாரு. நம்ம முள்ளுல விழுந்தாலும் கூட மேல தூக்கி விடுவாரு. குழியில விழும்போது எழுப்பி நம்மை நிற்க வைப்பாரு. அவரால முடியாதது எதுவுமே இல்லைங்க. அவருடைய தொடுதலே போதும் நமக்கு பரிபூர்ணமான விடுதலை. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது என்னுடைய ஆவியினாலே ஆகும். எத்தனை பேர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்கள் மீது வரும்போது நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. பயந்தாங்கொலிகளாகிய சீஷர்கள் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்ற போது தைரியம் உள்ளவங்களா மாறினாங்க. படிக்காத மீனவர்களாகிய சீஷர்கள்
நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை செய்யக்கூடியவங்களாக மாறினாங்க. பரிசுத்த ஆவியானவர் எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை தப்புவிப்பாரு, எல்லா பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பாரு. அவருடைய ஆவியினாலே எல்லாமே முடியுங்க. நம்புவோம், ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இது நடக்காது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் வாழ முடியாது, இனி எனக்கு இது கிடைக்காது, எனக்கு குழந்தை பிறக்காது, இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இனி ஒரு பெட்டர் ஃபியூச்சர் கிடையாது, எனக்கு இனி இந்த ஜாப் வராது, எனக்கு இனி திருமணம் ஆகாது, என்னுடைய வயது தாண்டி விட்டது, என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்று யார் யார் எந்தெந்த விஷயங்கள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல அப்படிப்பட்டவர்களோடு நீர் பேசுகிறதால் உமக்கு நன்றி. எஸ், சக்தினாலும் பலத்தினாலும் மருத்துவர்களாலும் மனுஷங்களாலும் பணத்தினாலும் இது சாத்தியம் இல்ல. ஆனா என் ஆவியினாலே இதை செய்து முடிப்பேன் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. குறித்த காலத்திலே எனக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்று, எனக்கு கொடுத்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறீர் என்று, தாமதமானாலும் நிச்சயமாய் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோட காத்திருப்பதற்கு நீர் கொடுக்கும் நன்மைகளை பெற்று பரிசுத்த ஆவியின் காரியங்களை அனுபவித்து என் தேவன் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று உம்மை துதிப்பதற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு கீழே ஸ்கிரீன் மேல இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. உங்க பட்சத்துல நாங்க செபிக்கிறோம். உங்க வாட்ஸ்அப் எல்லாம் நாங்க வாசிக்கிறோம், உங்க ஆடியோ மெசேஜஸ் கேட்கிறோம். அநேக முறை என்னுடைய டிராவல்ல எனக்கு நேரம் இல்லாவிட்டாலும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸை கேட்டு அதை வாசித்து அங்கேயே உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியவில்லை, ஒரு சுருக்கமான 1 or 2 வேர்ட்ஸ்ல மெசேஜ் உங்களுக்கு அனுப்ப முயற்சிக்கிறோம். ஆனா நிச்சயமா உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. எத்தனையோ பேர் அற்புதமான சாட்சிகளை பகிர்கிறாங்க. நீங்க நன்மையை பெற்றிருந்தா அந்த விஷயத்தையும் தெரியப்படுத்துங்க. டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கல்வாரி தரிசனம் டிவி ப்ரோக்ராம்ஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா 6 மொழிகள்ல ஒளிபரப்பப்படுகிறது. டெலிவிஷன் பார்க்குறவங்க இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மொபைல் ஆக்சஸும் ஆண்ட்ராய்ட் டிவிஸும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறதுனால இன்னும் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் தொடர வேண்டியது இருக்கிறது. இது எவ்வளவோ செலவோடும் பிரயாசத்தோடும் கூடியது. இதற்காக உங்க ஜெபத்தில் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஞாயிறு முதல் வெள்ளி வரை நம்பிக்கை சேனல்ல இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்களும் தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்க. முக்கியமா இந்த ஊழியங்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோட உங்களை மீண்டும் சந்திக்கிற அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்